ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அதிகாரம் 101 நன்றியில் செல்வம். 1008வது குறட்பாவை பற்றி நாம் இப்பொழுது சிந்திக்க இருக்கின்றோம். நச்சப்படாதவன் செல்வம் நடுவூருள் நச்சு மரம் பழுத்தற்று. நச்சப்படாதவன் செல்வம் நடுவூருள் நச்சு மரம் பழுத்தற்று. நச்சப்படாதவன் செல்வம் நடுவூருள் நச்சு மரம் பழுத்தற்று. அந்த காலத்திலே ஊருக்கு நடுவிலே மரங்கள் இருக்கும். ஆலமரம், அரச மரம், மாமரம், வேறு என்னென்ன மரங்கள், பயனுள்ள மரங்கள், பனை மரம், பயன் தருகின்ற மரம் எல்லாமே பழம் கொடுக்கும். அப்படிப்பட்ட மரங்கள் எல்லாம் பெரிய உயர்ந்த ஜாதி மரங்கள் எல்லாம் பழ வகைகள் கொடுக்கின்ற மரங்கள். அத்தி மரங்கள் இருக்கும், அத்தி பழத்தை சாப்பிடுவார்கள். அரச மரம் இருக்கும், அரச மரத்தினுடைய பழங்களை கூட எடுத்து சாப்பிடுவார்கள், அவ்வளவு இனிமையாக இருக்கும். ஆலமரம் இருக்கும், பனை மரம் இருக்கும், ஊருக்கு நடுவிலே இருக்கும், ஊருடைய கோடியிலே இருக்கும் பனை மரம். நினைக்கின்ற பொழுதெல்லாம் அப்படியே கீழே விழுந்து கிடக்கும் பனம்பழம் எடுத்து சாப்பிடுவார்கள். மரத்தின் மீது ஏறு நுங்கு பணம் காயை வெட்டி அதிலே நுங்கு எடுத்து சாப்பிடுவார்கள். மாமரங்கள் இருக்கும், ஊரினுடைய ஒவ்வொரு தெரு முனையிலும் மாமரங்கள் இருக்கும், பொது இடம், மாமரங்கள் இருக்கும், பலாமரங்கள் இருக்கும். ஒவ்வொரு வீட்டின் பின்னாலும் பலாமரங்கள் இருக்கும், பொது இடத்திலும் பலாமரங்கள் இருக்கும். யார் வேண்டுமானாலும் சாப்பிடுவார்கள். பசி என்றால் கவலையே இல்லை. போகின்ற வழியிலெல்லாம் ஒரு பழத்தை எடுத்து சாப்பிடுவார்கள். யாருக்கும் கொடுக்கவில்லை. பணம் நிறைய சேர்த்து வைத்திருக்கிறான் ஒருவன். யாருக்கும் இதுவரை அவன் ஒருவருக்கும் கிள்ளி கொடுத்ததில்லை. மிக கஞ்சத்தனமுடையவன். கஞ்சத்தனம் கூட இல்லை, அவன் கொடுப்பதே இல்லை. அப்படிப்பட்ட பாவி. யாருக்காக இதெல்லாம் சேர்த்து வைத்திருக்கிறோம் என்று அவன் நினைத்து பார்ப்பதே இல்லை. பணம் என்றால், செல்வம் என்றால் சென்று கொண்டே இருக்க வேண்டும். கைக்கு கை மாறும் பணமே உன்னை கைப்பற்ற நினைக்குது மனமே என்று திரைப்பட பாடல் வரும். அது செல்வம் நிலைக்காது, ஆனால் இவனிடத்தில் நிலையாக இருக்கிறது. அது இவன் இருக்கிற வரைக்கும் இருக்கும். அது இவன் பாதுகாக்கிற சக்தி இருக்கிற வரைக்கும் தான் அது இருக்கும். இவனால் பாதுகாக்க முடியலன்னு சொன்னால் இவன் இறந்து விட்டால் அது இருக்க போகிறதில்லை. அது அவனுக்கு தெரியாது. நில்லாதவற்றை நிலையன என்று உணரும் புல்லறிவாண்மை அவனுக்கு இருக்குது. அறிவு இல்லை. இது நிற்காது, இந்த பணம் இதெல்லாம் அழியக்கூடியது, இந்த உடம்பே அழியக்கூடியது, இந்த பணம் அழியக்கூடியது, எல்லாமே அழியக்கூடியது, நிலமே அழியக்கூடியது. ஒரு காலத்தில் பூகம்பம் வந்தால் நிலமே அழிந்து விடும், வீடெல்லாம் இடிந்து விழுந்து விடும், அழியும். எல்லாம் அழிகின்ற பொருள்கள். ஒன்றே ஒன்றுதான் உலகத்தில் அழியாத ஒரு பொருள், அதுதான் புகழ். நாம் பெறுகின்ற புகழ். ஆஹா, இவ்வளோ பெரிய வள்ளல், அவர் கொடுத்து தான் நான் படித்தேன், அவர் கொடுத்து தான், அவர் போட்ட சாலை தான் இந்த சாலை, அவர் கட்டின டேம் தான் நீர் அணைக்கட்டு தான் இந்த அணைக்கட்டு, சாத்தனூர் அணைக்கட்டு, மேட்டூர் அணைக்கட்டு அவர் தான் கட்டி கொடுத்தாரு. புகழ் நிற்குது, அப்படி நிற்குது. நேரு பெருமான் இறந்து விட்டால் கூட, காமராஜர் இறந்து விட்டால் கூட, அவர் செய்த செயல்கள், அவர்கள் செய்த திட்டங்கள், அவர்கள் போட்ட திட்டங்கள், அவர் பெற்ற வெற்றிகள் எல்லாம் இன்றும் மக்களால் பாராட்டப்படுகின்றன, புகழ் பேசப்படுகின்றன. அதை பார்த்த உடனே ஆஹா, சேலம் உருக்காலையா, சேலத்தில் உருக்காலை, இரும்பு உருக்காலையா, ஆடாடா, நம்ம காமராஜர் இல்லைன்னா அது வந்திருக்குமா? மேட்டூர் அணைக்கட்டா, அவர் இல்லைன்னா இங்கே வந்திருக்குமா? இந்த அணை கட்டிருக்க மாட்டாங்க. அப்படியெல்லாம் பேசுகிறார்கள். கரிகாலன் கட்டி வைத்தான் கல்லணை. எப்படி கட்டணும்? எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கலாம். மக்கள் வாழ வேண்டும், நிலம் செழிக்க வேண்டும், விளைச்சல் விளைந்து மக்கள் எல்லாம் செழிப்பாக வளமாக வாழ வேண்டும் என்று நினைத்தான். அப்படிப்பட்ட அரும் செயல்களை செய்தான். இப்படிப்பட்ட பெரியவர்கள் எல்லாம் அணை கட்ட வேண்டும், நீரை தேக்க வேண்டும், விவசாயத்தை பெருக்க வேண்டும் நினைத்தார்கள், செய்தார்கள். அப்படி பணக்காரர்களாக இருந்தாலும் மனம், பணத்தை விட மனம் பெரியது. அப்படியே பணம் நிறைய சேர்த்து வைத்திருந்தால் கூட மனம் இல்லையே. அந்த மனமும் சேர்ந்திருந்தால் மற்றவர்களுக்கு உதவி செய்வோம். ஊருக்கு நடுவிலே பழுத்த மரம் இருந்தால் எல்லோருக்கும் பயன்படும். அவர்கள் வேண்டியவர்கள் எல்லாம் இந்த வேண்டுகின்ற பொழுது, பசி எடுக்கின்ற பொழுது, யார் வேண்டுமான பறவையும் மட்டுமல்ல, விலங்குகள் மட்டுமல்ல, மனிதர்களும் சென்று அந்த பழத்தை சாப்பிட்டார்கள். பறவைகள் சாப்பிடுகின்ற பொழுது அந்த பறவை தடுப்பதில்லை, விலங்குகள் சென்று சாப்பிடுகின்ற பொழுது மனிதன் தடுப்பதில்லை. இவனும் போய் சாப்பிடுவான், விலங்குகளும் போய் சாப்பிடும். அது எதுக்கு தேவையானது அங்கே கிடைக்கும், சாப்பிடும். அப்படி ஒரு மனிதன் செல்வம் என்றால் எல்லோருக்கும் பயன்பட வேண்டும். அவன் செல்வம் அவனுக்கு, அவன் குடும்பத்தில் இருக்கின்ற மனைவி மக்களுக்கு, பெற்றோர்களுக்கு, மாமன் மாமியாருக்கு, அண்ணன் தம்பிகளுக்கு அது பயன்பட வேண்டும், அந்த ஊருக்கு பயன்பட வேண்டும். அவ்வளவு செல்வம். இன்னும் அதிகமாக செல்வம் இருந்தால் அந்த நாட்டுக்கே அந்த
ஒரு ஒரு கோடி கோடியான பணத்தை இப்போ தற்பொழுது ஒரு அம்மா அவங்க நிலத்தை 20-30 கோடி தேருமா, அந்த நிலத்தை அப்படியே கொடுத்துட்டாங்க. சொந்த பணம், சொந்த இடம் அப்படியே கொடுத்துட்டாங்க அந்த அம்மா. தேவையில்லைங்க எனக்கு, மக்களுக்கு நல்லா படிப்பு படிக்கட்டும், பசங்க நல்ல பள்ளிக்கூடம் கட்டட்டும். எவ்வளோ ஒரு உயர்ந்த பணம் இருந்தால் அதை நல்ல மனம் படைத்தவர்கள் கொடுத்து விட வேண்டும். மற்றவர்கள் பயன்படுகின்ற அளவு மக்கள் பயன்படுத்துவதற்கு, மக்களின் நலனுக்காக வாரி வழங்கி விட வேண்டும். நீங்க ஏன் நிற்காது, அந்த செல்வமெல்லாம் அந்த அம்மா போய் இறந்து விட்டால் கூட அதை யார் அனுபவிக்க போகிறார்கள்? அனுபவிப்பதற்கு ஆள் இல்லை, அனுபவிக்கும் தெரியாது, இதை பாதுகாக்கவும் தெரியாது. அதனால தான் அந்த அம்மா அப்படி எழுதி வைத்துட்டாங்க. இல்லை கல்வி வளர்ச்சிக்காக கொடுக்குறாங்க. அப்படிப்பட்ட மனமுடையவர்கள் பணத்தை பணக்காரர்கள் என்ன செய்ய வேண்டும்? மற்றவர்களுக்கு ஒரு ஊருக்கு நடுவில் இருக்கின்ற ஒரு மரம், பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் மனிதர்களுக்கும் யார் வந்தாலும் தடுப்பதில்லை. எடுக்காதே, என்னிடத்தில் இந்த பணத்தை பறிக்காதே என்று சொல்வதில்லை. அது யார் வந்து சாப்பிட்டாலும் அந்த கனியை கொடுக்கிறது மரம். அதே போல ஒரு பெரிய பணக்காரன் என்றால் இந்த செல்வத்தை வைத்துக்கொண்டு என்ன செய்ய போகிறாய்? வாருங்கள், யார் வேண்டுமானாலும் வாருங்கள், இல்லாதவர்கள் வாருங்கள், நான் தருகிறேன் என்று சொன்னால், ஒரு கிணற்று நீர், ஒரு நடுவிலே பழம், நிறைய ஒரு பெரிய மரம், நிறைய பழங்கள் இருக்கிறது, அது யார் வேண்டுமானாலும் சாப்பிடுகிறார்களே, அதே போல அந்த பெரிய பணக்காரன் அந்த ஊரில் இருந்தால் எல்லோருக்கும் உதவி செய்ய வேண்டும். பழுத்த மரமாக அவன் இருக்க வேண்டும். எல்லோருக்கும் பயன்படுகின்ற ஒரு மரமாக, பழுத்த மரமாக அந்த பணக்காரன் என்கின்ற அவர் வாழ வேண்டும். கொடுத்து வாழ வேண்டும், சிரித்து வாழ வேண்டும். இவரும் சிரிப்பார், மற்றவர்களும் சிரிப்பார்கள். சிரித்து வாழ வேண்டும். ஆனால் கொடுக்காதவன் மற்றவர்கள் சிரிக்கும்படியாக வாழ்கிறான். சிரித்து வாழ வேண்டும், பிறர் சிரிக்க வாழாதே. திரைப்படத்தில் வருகிறது எல்லாம். எப்பொழுது சிரிப்பார்கள் மற்றவர்கள் எல்லாம்? நீ கொடுக்கின்ற பொழுது சிரிப்பார்கள். உனக்கு எப்பொழுது மகிழ்ச்சி ஏற்படும்? நீ கொடுக்கின்ற பொழுது மகிழ்ச்சி ஏற்படும். கொடுக்கவில்லை என்றால் மகிழ்ச்சி வராது. கொடுப்பதில் இருக்கின்ற மகிழ்ச்சி ஈத்து ஓக்கம் இன்பம் அறியார்கள் தாம் உடைமை வைத்தழக்கம் வன்கணவர். திட்டுறாரு திருவள்ளுவர். அப்படியே வச்சு யாருக்கும் கொடுக்க மாட்டேன்றானே அவனை கொடியவன் என்று சொல்கிறான். மிக கொடியவன், கொலைகாரனோட கொடியவன் என்று சொல்வார் திருவள்ளுவர். கொலைகாரனோட கொடியவன், வைத்துக்கொண்டே இல்லை என்று சொல்லுகின்றவன். ஆகையினாலே கொடுக்கின்றவர்கள் எல்லாம் உயர்ந்த குணமுடையவர்கள். பழுமரத்தைப் போல எல்லோருக்கும் பயன்பட வேண்டும். இருக்கின்ற அழிகின்ற பொருளை எல்லாம் இது அழியாது இருக்கும், என்னிடத்தில் இருக்கும் என்று நம்பாதீர்கள். இது அழியக்கூடியது, அழியாது புகழ் ஒன்றுதான். அதை பெறுவதற்காக மற்றவர்களுக்கு வாரி வழங்குங்கள். முடிந்தவர்களுக்கு, தகுதியானவர்களுக்காக கொடுங்கள். தகுதியானவர்களுக்காக கொடுங்கள். அவர்களால் நன்மை ஏற்படும் என்றால் உனக்கும் நன்மையும் ஊருக்கும் நன்மை என்றால் வாரி கொடுங்கள், தவறில்லை என்று திருவள்ளுவர் சொல்கின்றார். மீண்டும் நாளை சந்திப்போம்.